நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் பைனான்சியர்களை குறிவைத்து பணம் பறித்த கும்பல். பெண்களை நெருக்கமாக பழகவிட்டு வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிப்பு. பெண் உட்பட 3 கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பழனி நகரை சேர்ந்தவர்கள் ராணி சித்ரா, நாராயணன், துர்கைராஜ். ராணி சித்ரா காவல்துறையில் சில காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் ராணி சித்ரா பழனி நகரில் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக பழகி பின்னர் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். பழனியை சேர்ந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யும் சுகுமார் என்பவர் ராணி சித்ராவின் வலையில் விழுந்து பல லட்சம் ரூபாயை இழந்த நிலையில் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு ராணி சித்ரா மிரட்டியதால் பழனி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் ராணி சித்ரா மற்றும் நாராயணன், துர்கைராஜ் ஆகியோர் சேர்ந்து தன்னை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாகவும், தர மறுத்தால் ராணி சித்ராவுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி நற்பெயரை கெடுத்து விடுவதாகவும் கூறி மிரட்டியதாக புகாரில் தெரிவித்துள்ளார். புகாரை பெற்ற பழனி நகர காவல்துறையினர் நாராயணன், துர்கைராஜ் இருவரையும் பிடித்து விசாரணை செய்துள்ளனர். அப்போது ராணி சித்ராவை ஆண்களிடம் நெருக்கமாக பழக வைத்து பின்னர் போட்டோ, வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்துள்ளது. நாராயணன், துர்கைராஜ் இருவரையும் பிடித்த போலீசார் அவர்களின் செல்போனில் இருந்த வீடியோக்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் ஃபைனான்சியர் சுகுமார் போன்று பல பேரிடம் ராணி சித்ரா மிரட்டி பணம் பறித்ததும் பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதால் பலரும் பயந்து போலீசில் புகார் தெரிவிக்காமல் ராணி சித்ராவிடம் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருந்ததும் போலீசின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த ராணி சித்ரா, நாராயணன், துர்கைராஜ் ஆகிய 3 மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனியில் ஃபைனான்சியர்களை மிரட்டி பணம் பறித்த கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.